வணக்கம். இன்னைக்கு நாம இன்டர்நெட்ல ரொம்பவே பரபரப்பா பேசப்படுற ஒரு மர்மத்தை பத்தி தான் அலசப் போறோம். இணையத்துல பலராலும் பேசப்படுற அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற வைரலான டிஜிட்டல் கலாச்சாரம். உண்மையிலேயே அதுக்கு பின்னால என்னதான் நடக்குது, இதோடு தொடர்புடைய மிகப்பெரிய புவிசார் அரசியல் சதி கோட்பாடுகள் என்ன, இது எல்லாத்தையும் தான் இந்த தொகுப்புல நம்ம ஒவ்வொன்னா விலக்கி பார்க்க போறோம். சரி வாங்க, இந்த சுவாரஸ்யமான விஷயத்துக்குள்ள ஆழமா இறங்குவோம். ஒரு நாட்டை அழிக்க போர் தேவையில்லை, அந்த நாட்டின் இளைஞர்களின் மனதை மாத்தினாலே போதும். இது உண்மையிலே நம்மள ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரு விஷயம் தானே. இன்னைக்கு நாம சோஷியல் மீடியால பாக்குற திடீர்னு உருவாகிற அரசியல் இயக்கங்கள், அந்த புரட்சிகரமான மீம்ஸ்கள், இதெல்லாம் நிஜமாவே சாதாரண மக்களின் குரல் தானா? இல்ல இதற்கெல்லாம் பின்னால வெளிநாட்டு உளவுத்துறைகளோட மறைமுக ஆட்டம் ஏதாச்சும் இருக்கா? இந்த முக்கியமான கேள்வியிலிருந்து தான் நாம இன்னைக்கு தொடங்க போறோம். முதல்ல இந்த மனங்களுக்கான டிஜிட்டல் போர் அப்படின்னா என்னங்கிறத பாப்போம். ஒரு காலத்துல அரசியல்னா டிவி விவாதங்கள், பெரிய பெரிய பொதுக்கூட்டங்கள் இப்படிதான் இருந்துச்சு இல்லையா? ஆனா இப்போ இருக்கிற ஜென்சி அரசியல் முற்றிலும் வேற. இது வெறும் 30 செகண்ட் வீடியோக்கள், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், மீம்ஸ், அப்புறம் ஹேஷ்டேகுகள் மூலமா தான் இயங்குது. இந்த 2 காலகட்டத்தையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு ஒரே ஒரு 30 செகண்ட் வீடியோவோ இல்ல ஒரு சின்ன மீமோ ஒரே ராத்திரியில கோடிக்கணக்கான மக்களோட கருத்தையே மாத்துற அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த ஜென்சி டிஜிட்டல் தளம் தான் இப்போ உலகளாவிய இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர், அதாவது தகவல் போருக்கான மிக முக்கிய களமா மாறிடுச்சு. சரி, இப்போ நாம விஷயத்துக்கு வருவோம். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி பத்தி நெட்ல என்னதான் சொல்றாங்க? முதல்ல ஒன்னு சொல்லிடுறேன். காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது நேரடியா பதிவு செய்யப்பட்ட எந்த ஒரு அரசியல் கட்சியும் கிடையாது. இது ஒரு உருவக பெயர், அதாவது ஒரு மெட்டமார்பிஸ். ஒரு கரப்பான் பூச்சி எப்படி எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையிலும் உயிர் பிழைக்குமோ, அதே மாதிரி இணையத்துல டார்க் ஹியூமர், மீம்ஸ்னு பயன்படுத்தி அமைதியா எந்த இடத்துலயும் தப்பி பிழைச்சு மக்கள் மனசுக்குள்ள ஊடுருவி அவங்களோட அரசியல் மனநிலையை கொஞ்சம் கொஞ்சமா மாத்துற ஒரு டிஜிட்டல் கலாச்சாரத்தை தான் இப்படி சொல்றாங்க. இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான புள்ளி ஒன்னு இருக்கு. இந்த இயக்கத்துக்கு பின்னால யார் இருக்காங்கன்னு பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. குறிப்பா முன்னாள் ஆம் ஆத்மி கட்சி செயற்பாட்டாளர்கள், அப்புறம் சில மேற்கத்தி என்ஜிஓக்கள் இதுல சம்பந்தப்பட்டு இருக்காங்கன்னு சமூக வலைத்தளங்கள்ல குற்றச்சாட்டுகள் வருது. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா ஆதரவு கொண்ட தகவல் பிரச்சார மாடல்களை இவங்க பயன்படுத்துறதாவும் சொல்றாங்க. ஆனா இங்க நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இது எல்லாமே சில அரசியல் விமர்சகர்கள் வைக்கிற குற்றச்சாட்டுகள் தானே தவிர இதுக்கு எந்த ஒரு நேரடியான உறுதியான ஆதாரமோ இதுவரைக்கும் நிரூபிக்கப்படல. ஆனாலும் நெட்ல இத பத்தின விவாதங்கள் ரொம்பவே அனல் பறக்குது. இப்போ இதோட அடுத்த கட்டமான உலகளாவிய சிஏஏ குற்றச்சாட்டுகளுக்கு வருவோம். வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா, அமெரிக்க உளவு அமைப்பான CIA உலகம் முழுக்க எப்படி மறைமுகமான சாஃப்ட் ரெவல்யூஷன்ஸ், அதாவது மென்புரட்சிகளை ஏற்படுத்தினாங்கன்னு சில சதி கோட்பாடுகளை விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. பனிப்போர் காலத்துல ஆரம்பிச்சு 1950 முதல் 70களில் லாட்டின் அமெரிக்காவில் நடந்த அரசியல் தலையீடுகள், 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில மத்திய கிழக்கு நாடுகள், இப்போ 21ஆம் நூற்றாண்டுல ஆப்பிரிக்க நாடுகள்ல நடந்த அரசியல் மாற்றங்கள்னு உலகளாவிய அரசியல் மாற்றங்களுக்கு CIA வரலாற்று ரீதியா எப்படி ஆதரவளிச்சாங்க அப்படிங்கிற சதி கோட்பாடுகளோட ஒரு பெரிய காலவரிசையையே இவங்க விவரிக்கிறாங்க. ஆனா அந்த பழைய தந்திரங்கள் இன்னைக்கு எப்படி மாறி இருக்கு தெரியுமா? சதி கோட்பாடுகளின்படி பார்த்தா அந்த வரலாற்று தந்திரங்கள் எல்லாம் இன்னைக்கு டிஜிட்டல் திரைகள் மூலமா இயங்குற நவீன சாஃப்ட் ரெவல்யூஷனா உருமாறி இருக்கு. சமூக ஊடக இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலமா பேசுறது, மீம் கலாச்சாரம் மூலமா மக்களோட மனநிலைய மாத்துறது, மாணவர் இயக்கங்களை தூண்டி விடுறது, அப்புறம் அரசாங்கத்துக்கு எதிராக டிஜிட்டல் கோபத்தை உருமாக்குறது, இது எல்லாமே இந்த நவீன பிளே புக்ல அடங்கும். இது துப்பாக்கிகளே இல்லாத ஒரு நவீன டிஜிட்டல் போர் முறைன்னு கூறப்படுகிறது. இதையெல்லாம் கேட்கும்போது நமக்கு இயல்பாவே வர்ற கேள்வி, அப்போ இந்தியா ஒரு இலக்கா? இன்னைக்கு இந்தியா உலக அரங்கல்ல ஒரு மிகப்பெரிய சக்தியா வளர்ந்துட்டு வருது. அதுவே இந்தியாவை ஒரு முக்கிய இலக்கா மாத்துதா? நாட்டை டிஜிட்டல் ரீதியா சீர்குலைப்பதற்கான அறிகுறிகள் இங்க தெரிகிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சமூக வலைத்தளங்கள்ல திடீர்னு முளைக்கும் பெயர் தெரியாத அரசியல் பக்கங்கள், வெளிநாடு நிதி வாங்குற என்ஜிஓக்கள் மேல தொடர்ச்சியா வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள், ரொம்ப துல்லியமா டார்கெட் செய்யப்படுற மீன் பிரச்சாரங்கள், அப்புறம் மதம் சாதி அடிப்படையில மக்களை பிரிக்கும் அரசியல், இந்த தொடர்ச்சியான டிஜிட்டல் செயல்பாடுகள் எல்லாமே ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் சீர்குலைவு முயற்சியோட ஒரு பகுதியா அப்படிங்கிற கேள்வியை விமர்சகர்கள் எழுப்புறாங்க. இந்த டிஜிட்டல் யுகத்துல நாம எல்லாரும் கண்டிப்பா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே இது. சரி, இப்போ நாம நம்மளோட இறுதி பகுதிக்கு வருவோம். ஜென்சி மற்றும் தகவல் போர்.
இந்த மாபெரும் டிஜிட்டல் தகவல் போர்ல ஒரு சாதாரண யூசரா நம்ம மனசை நாம எப்படி பாதுகாத்துக்கிறது? இதுக்கு 3 முக்கியமான வழிகள் இருக்கு. 1, இன்டர்நெட்ல பாக்குற எந்த ஒரு விஷயத்தையும் ஃபேக்ட் செக் பண்ணாம, அதாவது உண்மையா பொய்ன்னு சரிபார்க்காம நம்பிராதீங்க. 2, எந்த ஒரு அரசியல் பிரச்சாரத்தையும் எப்போதுமே ஒரு விமர்சன மற்றும் பகுப்பாய்வு பார்வையோட அணுக பழகுங்கள். 3வது ரொம்ப முக்கியம், சோஷியல் மீடியால இயல்பாவே உள்ள அந்த உளவியல் ரீதியான கையாளுதல, சைக்காலஜிக்கல் மேனிபுலேஷனை புரிஞ்சுக்கோங்க. இந்த 3 விஷயமும் உங்களோட டிஜிட்டல் புரிதலை மேம்படுத்தவும், மற்றவங்க உங்க மனசை கையாளுவதை தடுக்கவும் உதவும் மிக அவசியமான கருவிகள். கடைசியா இத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரண மீன் கூட ஒரு பெரிய ஆயுதமா மாறுற காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நிஜமாவே வெளிநாட்டு சக்திகள் நம்ம இந்திய அரசியல்ல அவங்களோட டிஜிட்டல் செல்வாக்கு செலுத்துறாங்களா? போர் அப்படிங்கிறது இப்போ எல்லைகள்ல நடக்கிறத விட நம்ம ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ளேயும் தீவிரமா நடந்துட்டு இருக்குங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த பகுப்பாய்வும் நமக்கு உணர்த்துது. அடுத்த முறை நீங்க சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணும்போது இது நம்ம மனசை மாத்திர ஆயுதமானு ஒரு நிமிஷம் உங்களையே கேட்டுக்கோங்க. இந்த தொகுப்பு உங்களுக்கு கண்டிப்பா பல புதிய சிந்தனைகளை வழங்கியிருக்கும்னு நம்புறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான அலசலோட உங்களை சந்திக்கிறேன்.